நிகழ்ச்சியின் அடுத்த சிறப்பு நிகழ்வாக முத்திரை வகுப்பு தினம் ஒரு முத்திரையை நமக்கு வழங்கி வரும் திரு ஜெயகணேஷ் ஐயா அவர்களை இன்றைய முத்திரையை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்வோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. நீரினை சமநிலைப்படுத்தினா நம்ம உடம்புல என்னவெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்குமோ அதுக்கான முத்திரையை பார்க்க போறோம். ஒரு உடம்புல ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீர் சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா, நீர் நலநிலையில் இருந்துச்சுன்னா அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. நீர்த்தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னா அவங்க மகிழ்ச்சி இருக்காது. ஒரு மாதிரி சுகமா தூங்குற மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கும், படுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லும். இது நீர் அதிகமா இருந்ததுன்னா. அப்ப அதுவும் சுகம் நினைச்சுன்னா அந்த சுகம் பாதிப்பு. ஆனா நீர் சமநிலை இருந்ததுன்னா எப்போதுமே மனசு மகிழ்ச்சியா இருக்கும். அது போக மூளைத்திறனோட செயல்பாடு நல்லா இருக்கும். நீர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஞாபக மருந்து யாருக்கெல்லாம் வருதோ அவங்க உடம்புல நீர்த்தன்மை குறைஞ்சிருக்கும். அப்படி குறைஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபக மருந்தெல்லாம் வர தொடங்கும். அது மட்டும் இல்லாம அந்த நீர்த்தன்மை குறைவா இருந்துச்சு அப்படின்னா அங்கங்க தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். எலும்புகளை தேய்மானம் வருதுலாம் வர ஆரம்பிச்சிடும். நல்ல தூக்கம் இருக்காது, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நீரை சமநிலைப்படுத்தும் போது உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜி, அதுக்கப்புறம் அங்கங்க வரக்கூடிய ரேசஸ் மாதிரி வரும் இல்லையா, அதுக்கப்புறம் நிம்மதியான தூக்கம், ரொம்ப நாளா தூங்காமல் நிம்மதியா தூங்கக்கூடிய தூக்கம், நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களை அதிகமாக கொண்டு வருது, மனசுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, இத்தனை விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை நீர் முத்திரை. ஸோ இந்த நீர் முத்திரையை நீங்க செஞ்சீங்கன்னா கம்பல்சரி நிம்மதியாக ஒரு தூக்கம் வரும். இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் மட்டும் செஞ்சா போதும். ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க 15 நிமிஷம் செய்யலாம், அவ்வளவுதான், கேப் விட்டு. மற்றபடி 5 நிமிஷம் செஞ்சாலே போதும். ஏன்னா நீர்த்தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னா உடம்புல பாதிப்பு ஆரம்பிச்சு. இந்த முத்திரை யாரு செய்யக்கூடாது அப்படின்னா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் தலையில நீர் கோர்த்து இருக்கிறவங்க, நுரையீரல்ல சளி இருக்கிறவங்க, உடம்புல அதிகமா நீர் கோர்த்து அப்படி உடம்பு ஊதி போயிருக்கும் இல்லையா, இவங்க எல்லாம் நீர் சமநிலைப்படுத்தக்கூடிய முத்திரையே செய்யக்கூடாது. சரிங்களா? ரொம்ப அதிகமா நீர் கோர்த்துக்கிறவங்க எல்லாம் செய்யக்கூடாது. மற்றவங்க எல்லாம் இந்த முத்திரையை செய்யலாம். யூரின் சரியா போகாதவங்க இந்த முத்திரையை செய்யலாம். சரிங்களா? யூரின் அடிக்கடி போயிட்டு இருக்குதுங்கிறவங்க இந்த முத்திரையை செய்யக்கூடாது. ஸோ இப்ப நீர் சமநிலை முத்திரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்மளுடைய கைகள்ல இந்த சுண்டு விரல், அதுக்கப்புறம் கட்டை விரல், இந்த சுண்டு விரலுடைய இந்த பகுதி, முன்னாடி நுனி, கட்டவழி நுனி பகுதி, இது ரெண்டையுமே இப்படி தொட்டுக்கணும். சரிங்களா? தொட்டுட்டு இந்த 3 விரல் பேக்கி வச்சுக்கணும். இதுதான். அதே மாதிரி இடது கையிலையும் இது நீர் சமநிலை முத்திரை. இதை உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இதை மாயாஜல முத்திரை கூட சொல்லலாம். சரிங்களா? மாயாஜல நீர் முத்திரை கூட சொல்லலாம். எப்படின்னா இந்த முத்திரையை பிடிக்கிறதுனால அற்புதமான மன அமைதி மட்டும் இல்லாம மிகுந்த சந்தோஷம், அதுக்கப்புறம் மூளைத்திறன் செயல்பாடும் அதிகமாகிறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். வெறும் 5 நிமிஷத்துல அந்த பலன் கிடைக்கிறதுனால இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மாயாஜல முத்திரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீர் சமநிலைப்படுத்தக்கூடிய முத்திரை பேர் தான் மாயாஜல முத்திரை. இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்க அப்படியே சுகாசனத்துல உட்காந்துக்கலாம், அல்லது பத்மாசனம் உட்காந்துக்கலாம், அல்லது வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுடைய முட்டி பகுதிக்கு மேல வச்சுட்டு நீங்க உள்ளங்கையை மேல் நோக்கி பார்த்த மாதிரி வைக்கணும். நீர் சமநிலை முத்திரை பண்ணும்போது மட்டும் கைகளை இப்படி கீழே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம சமன்படுத்த போறதுனால அப்படி முட்டி கீழே இப்படி கையை வச்சுட்டீங்க அப்படின்னா விரயமாகும். அப்படி விரயமாகக்கூடாது. அது விரயமாகாம இருக்கிறதுக்கு தான் அப்படி மேல வச்சுக்கிறது. சரிங்களா? சப்போஸ் உங்களால யாரெல்லாம் உட்கார முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க, படுத்துக்கிட்டே இப்படி நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் மட்டும் நீங்க செய்யலாம். எந்த இடத்துல சேர்ல உட்காந்து கூட செய்யலாம். சேர்ல உட்காந்துட்டு செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா முத்திரை என்ன பண்ணக்கூடாது, இப்படி கீழ் வச்சு பக்கமா வச்சீங்க அப்படின்னா இந்த முத்திரை செய்யோட பலனையும் முழுமையா நீங்க அடைய முடியாம போயிடும். ஸோ இப்படி மேல்முகமா வச்சுக்கிட்டு மென்மையா அந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கலாம். இந்த சுவாசத்தை கவனிக்கும் போது உங்களுக்கு இடகலை சரம் ஓடிட்டு இருக்கும் போது பண்ணா இன்னுமே சிறப்பு, இன்னும் ஒரு அற்புதமான அர்த்தம் கிடைக்கும். அப்ப பின்னணி சரம் ஓடும்போது பண்ணக்கூடாதா அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த முத்திரை செய்யறப்போ உடம்புல ஹீட்னால நீர்த்தன்மை குறைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த தன்மை கூட மாறிடும். சரிங்களா? ஸோ இன்றைய நாள்ல நீங்க என்ன பண்றீங்க, இந்த நீர் சமநிலைப்படுத்தக்கூடிய மாயாஜால முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியான தூக்கத்தோடும் மூளைத்திறன் செயல்பாட்டை அதிகமாகி அறிவுத்திறன் மேலோங்கியும் வாரங்கள் கேட்டுக்கிறேன். இறைவனை வணங்கி இந்த முத்திரை பயிற்சியை நிறைவு செய்கிறேன். கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும், குருமார்களுக்கும், குடபானையாவிற்கும், ரோட்டரி நண்பர்களுக்கும், பள்ளிவிலையாவிற்கும் நன்றி. கௌரி அம்மாவிற்கும் நன்றி. வணக்கம். குருவே நம, தந்தையே நம. காலேஜங்களோட அனைவர்களுக்கும் நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சிறப்பான நீர் முதிரையை நமக்கு அதன் பலன்களையும் வழங்கிய திரு ஜெயகணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளர்த்த. நன்றிங்க.